இப்போது ஆடிப்பாடிக்கொண்டு புறப்பட வேண்டும். நீங்க யாரு தளபதி யாரு காவல்காரன்? உன்னை இலைய எடுக்க சொன்னா இலை மட்டும் தான் எடுக்கணும், என்ன கூடாது ராஜா. அப்ப நீ முன்ன போற உனக்கு பின்னால வர, அப்ப இவங்க அவ்வளவு ஒரு இலக்கம் பாருங்க. அப்ப நீங்க அவ்வளவு பெரிய ஆளு அவர் ஒரு அடி அடியோட விட்டு போவாரு. ஐயா, இளவரசனானவன் எந்த வழி எங்க போயிருந்தாலும் அரண்மனைக்கு வர ஒரே வழி இந்த வழிதான். இந்த வழிதான் சொன்னது.
பார்த்துட்டு மூளை எங்கிருந்து வேலை செய்யும்? இப்படிதான் போடு போடு தலைமையில போடு தலைமையில போடு தலைமையில போடு 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 நேசத்துக்கு நேரம் போடு மேல தூங்க 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 தூங்குடா. இன்னும் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் மீது ஒரு அதீத பற்றும் பாசம் கொண்ட இன்னும் மதிப்புக்குரிய ஜெய் சௌமியா தமிழ்நாடு போலீஸ் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரி அந்த அன்புள்ளங்கள் வாலாஜபத்தில் பணியாற்றக்கூடிய அந்த அன்புள்ளங்கள் வருகை புரிந்து எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தில் கதாநாயகனாக வேடமிட்டு நடிக்கக்கூடிய தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளோம். நன்றி. முறையாகுமா முறையாகுமா இதற்கு வருத்தாய் வணங்குதோம் சாதித்தாய் இந்த நான் ஏது தவறு செய்தேன்? எதற்காகப்பா சாட்டை கொண்டு நடிக்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையப்பா. தெரியவில்லையா? தெரியவில்லையப்பா. என்ன தவறு செய்தாயா? இது இருக்க தளபதியா மன்னத்திற்கு சென்று அவருடைய தங்கை கற்பை கிடைத்து விட்ட கொடியவனே. அப்பா போன் நிறுத்துங்களப்பா. தளபதி இல்லத்திற்கு நான் சென்றேனா? தளபதி இல்லத்திற்கு நான் செல்ல கிடையாது. அவர் தங்கை இதுவரை நான் பார்த்தது முடியாது. நான் எந்த தவறு செய்யவில்லையப்பா. நானே நேரில் பார்த்தேன். எந்த கொலைகாரன்னா நான் தான் கொலை பண்ண ஒத்துக்கறேன். அதானே. இவன் நடிக்கிறான் நான் நேர்ல பார்த்தேன். பாத்தீங்களே? அதானே. ஐயோ என் தங்கச்சி செய்யலாமாடா? கல்லானா
ஒரு பழைய அம்பாசிடர் ராத்திரிலாம் வச்சுட்டு காலைல காட்டி செல் போட்டுக்கிட்டு போட்ட அப்படியே சுத்துவாங்க கிக்கி கிக்கி கிக்கின்னு யாரும் எதுவும் பேசக்கூடாது. தளபதியாரே, வந்திருப்பது எந்த இடம்? நீதிமன்றம். நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்திலே எந்த ஒப்பந்தம் இருக்க கூடாது. யார் அது? என் தங்கை ஜெயமாலினி. ஜெயமாலினி, ஜெயமாலினி ஐயா, என்ன நடந்தது? எப்படி நான் சொல்றேன்? தேவை எதுவா இருந்தாலும் வாயாலே சொல்லு. மன்னா, உனது மகன் இழுத்து நாடி வந்தார். அவர் வந்த நேரம் என்ன தெரியுமா? என்ன? 12 மணி 10 நிமிடம் ஆளோடி. மணி 12 நிமிடம் 10 நொடி நாளா நொடியை கூட சரியான முறையில் கவனம் வச்சிருந்த நீதிமன்றம் ஒரு பெண்ணை சாயங்காலம் சொல்றான்னா சொல்றது உண்மைதான். வந்தவர் எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி வந்தார்? வந்தவர் குடி போதையில் வந்தார். எப்படி தவறான ஒரு தீர்ப்பு தங்கள் திருவாயை வந்துடக்கூடாது. வாதி பிரதிவாதி விசாரணை செய்த பிறகு ஒரு விசாரணை இறுதிக்கட்ட தீர்ப்பு சொல்ல வேண்டும் அண்ணா. சாரீரம் இல்லாத சங்கீதமோ சாட்சி இல்லாத வழக்க சபைக்கு ஈடேறது பண்ணா. உங்களுடைய ரத்தமாட்சி உங்களுக்கு பிறந்தவரா இவரா மது பழக்கத்தை அடிபாடு மது சாப்பிட்டு தந்தையிடத்தில் எடுத்து கூறி உண்மை பண்ணா சத்தியமா ஒரு மது சாப்பிட்டு மாட்டார். பிராந்தி ஒண்ணுதானே குடி போதையில் வந்தார். சரி, தண்ணீர் வேண்டும் தண்ணீரை கேட்டார். தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்து தாகம் திறந்து விட்டது, மோகம் பிறந்து விட்டது என்று என்னை கட்டிப்பிடித்திய விருப்பம் மேலாமே என் கற்பையை கெடுத்து கொடுமையில கொடுமை. அப்பா இதை நினைக்கவே கூடாது. இந்த நீதிமன்றத்திலே தந்தை மகன் என்ற பார்த்து இருக்கவே கூடாது. நீதி பொதுவானது. மக்களின் ஒருவராக இருந்தால் என்ன, இந்நாட்டு மண்ணின் மகனாக இருந்தால் என்ன, நீதி பொதுவானது. அதனால் இப்பேற்பட்ட தவறு செய்த உனக்கு சரியான தண்டனை மரண தண்டனை. எதற்காக மரண தண்டனை கொடுக்க வேண்டும்? என்ன தவறு செய்தாரா? ஆமா, இதற்கு தளபதியா இழுத்திற்கு சென்று அவருடைய தங்கை கற்பை கெடுத்து விட்ட கொடியவன் நிச்சயமா இருக்காது. அண்ணன் அப்படிப்பட்ட தவறு செய்திருக்க மாட்டார். அண்ணனுக்கு மாற்றி அமைக்க வேண்டாமா? ஆமா, இருவருக்கு என்ன உறவு? அண்ணன் தங்கை. அண்ணன் தங்கை சாட்சி செல்லாது ஒதுங்கு. நம்முடைய மக்கள் என்னைக்கே தவறு செய்தா அவனுக்கே தூக்கு தண்டனை மாற்றி அமைத்து கொடுத்த தண்டனை மாற்றி அமைக்க வேண்டும். இருவருக்கு என்ன உறவு? நம்முடைய மகனை பார்த்தோம் துடிக்கிறதா காட்சி செல்லாது ஒதுங்கு என்றா சண்முகம் வண்டிய நீதிமன்றத்தில் காற்றின் திசையெல்லாம் வளைந்து கொடுப்பது நானல் மட்டுமே தவிர முன்னோர்கள் ஏற்படுத்திக் கொண்ட நீதி என்பது கிடையாது. இருப்பவன் இல்லாதவன் உயர்ந்தவன் தாண்டவன் என்ற பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் நாட்டில் வசிக்கூடிய அனைவருக்கும் நீதி என்பது பொதுவானது என்பதை உறுதி செய்வதற்காக திடீர்னு ஆவினால் உதிர்த்த தீர்ப்பை எண்ணி பார்க்கையில் உடலெல்லாம் மெய் சிலிக்கிறது மண்ணா மெய் சிலிக்கிறது. ஒரு புறாவின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக தன் தொடையின் தசையறுத்து தட்டில் வைத்தான் சிவி சக்கரவர்த்தி. முல்லை கொடியா தரையில் தமக்கு சொந்தமான தங்க தேரையை முல்லை கொடியாக அர்ப்பணித்தான் பாரிவேந்தன். பசுவின் கன்றை கொன்ற குற்றத்திற்காக ஈண்டெடுத்த மகன் என்று பாராமல் தேர் சக்கரத்தில் மகனை கொண்டு குவித்து நீதியை நிலைநாட்டினார் மனுநீதி சோழன். இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் நகரால் வரும்பொழுது தாயிட்ட வீட்டுள்ளே இருக்கிற கள்ள காதலனா கொண்ட கணவனா என்ற சந்தேகத்தை மேறார். கதவை தட்டிய குற்றத்திற்காக தட்டிய கையை வெட்டி எறிந்தால் பொறுக்கை பார்க்கிறேன். ஒரு அவளை பெண்ணின் உயிர் மேலான கற்பு இந்த மானம் போன பிறகு மண்ணில் உயிரோடு வாழ்வதை விட மண்ணோடு மண்ணாக மறைவதே மேல் என்று உயிரினும் மேலாக கருதுவது கற்பு என்ன மானம் மட்டுமே. அப்படி உயிரின மேலான கற்பை ஈட்டெடுத்த மகன் என்று தெரிந்திருந்த போது கற்பை கெடுத்து விட்டார் என்று குற்றத்திற்காக நான் மகன் என்று மாறாமல் மரணத்தை கொடுத்தார். இன்பபுரி நாட்டு மன்னர் என்று வருங்கால சரித்திரம் ஏற்றி தங்கள் தீர்ப்பு தங்கள் தீர்த்தியும் பொன்னேட்டால் பொறிக்கப்பட போகிறோம். பொன்னேட்டால் பொறிக்கப்பட போகிறது. தவறு செய்தவன் யாராக இருந்தவன் தக்க தடவை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் என்ன ஆனால் யாது மரியாதை பேதியாக நிற்கும் இந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்துக்கலாமண்ணா. இளம வயதுடையவள் திருமணத்துக்கு ஏற்ற பருவம் உடையவள். அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் விடுங்க, வெளியில இருந்து ஒரு மாப்பிள்ள வரா, பொண்ணு பாக்குறா, பொண்ணு பிடிச்சு போகுது. பொண்ணு எப்படி பொண்ணு வீட்டார் எப்படின்னு அக்கம் பக்கம் விசாரிக்கும் பொழுது சொல்றவங்க என்ன சாதாரணமா சொல்லுவாங்களா? பொண்ணு என்னமோ தங்கமான பொண்ணு தான். என்ன ஒண்ணு இளவரசர் கூட ஒரு நாள் பட்டு எழுந்தாதுன்னா எவனா தாலி கட்டுவானா?
இல்லம்மா விளக்குறை தங்களுக்கு தேவை சுருக்கமா சொல்றோம்னா ஷோரூம்ல டெலிவரி எடுக்கிற வண்டி தான் எப்சி போய் வர வண்டி தான் உன் புள்ள காட்சியில கிராப்ஸுக்கு போற டவுன் பஸ் டவுன் பஸ் தான் ஃப்ரீயா ஏற முடியும் தமிழ்நாடு முதல்ல கது சாக்கு ஒரு வாட்டி தான் உன் தங்கச்சி கரு போயிச்சா 10 வாட்டி கரு போயிச்சா ஒரு வாட்டி கரு போயிச்சா கைப்பு போனதானடா பேசக்கூடாது நீதிமன்றமா உங்க அம்மா நீதி தவறான மன்னர் என்ற பரம்பரையில் வந்ததால் நீங்கள் சரியான தண்டனை கொடுத்திருந்தால் என் தங்கை நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தீர்ப்பை மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைக்க வேண்டும். எப்படி? என் தங்கை கிடைத்தார் அல்லவா இளவரசர், அவருக்கு என் தங்கையை திரும்ப வேண்டும். ஓ, சரியான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு. ஒரு 2 பேர் ஹைகோர்ட் கூப்பிடுறாங்க ஜட்ஜ்மென்ட். இருந்தாலும் மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு எப்படி திருமணம்? உண்மை. முதல்ல அவனுக்கு தான் கூப்பிடுறாங்க. இளவரசே தம்பி என்ன தவறுதான்? ஏன் இதற்காக நீதிமன்றத்திலே குற்றவாளி குன்றைய கரத்திலே விளங்கிட்டு ஆயுத கண்ணீரோடு இதற்காக இருக்கிறான். அப்பேற்பட்ட தவறு என்னப்பா செய்துவிட்டான் என்னுடைய தம்பி? என்ன தவறு செய்தானா? இது இருக்கிற தளபதியார் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தங்கை கற்பை கிடைத்து விட்ட கொடியவன் இவன். போதிருத்தங்கப்பா, யார் என் தம்பியா இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்வான்? செய்யவே மாட்டான். அவரை பற்றி நன்றாகவே தெரியும். ஏன் நானே ஒரு தவறு செய்தார் கூட அண்ணா நீங்கள் செய்வது தவறு, இது முறையல்ல சரியல்ல என்று எனக்கு புத்திமதி அறிவும் சொல்லக்கூடிய என் தம்பியா இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்வான்? செய்ய மாட்டான். சத்திய வார்த்தை நாவினா உரைக்க அத்தனை வார்த்தையில சத்திய வார்த்தை இளவரசே, சத்திய வார்த்தை. உண்ட பாலை மீதி உண்டு வளர்ந்தவர் தானே அவரு. எறும்புக்குள்ள துரோகம் நினைக்காத அரச பரம்பரையில் பிறந்த உணர தம்பியா ஒரு பெண்ணினுடைய அவள மேலான உயிரின மேலான கற்பை கருத்தார். சத்தியமா உன் தம்பி இந்த தப்ப சுயநோட பண்ணலையா? உண்மை இளவரசே, சத்தியமா உன் தம்பி சுயநோட இந்த தப்ப பண்ணலையா? பண்ணல. அப்படியானால் ஒரு கோற்ற போட்டு அப்பா என் தம்பிதான் தவறுதான் என்பதற்காக சாட்சி இருக்கிறார். சாட்சி இல்லாத வழக்கு ஒருபோதும் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாட்சி தேவையா? நானே நேரில் பார்த்தேன். நேரில் பார்த்த பிறகுதான் இவனுக்கு சரியான தண்டனை, மரண தண்டனை கொடுத்தேன். ஐயோ என் தம்பிக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டீங்களா அப்பா? என் தம்பி இந்த உலகத்தில் என்னால் எப்படி எப்பா வாழ முடியும்? அதை நினைத்துதான் மரண தண்டனையை மாற்றி அமைத்திருக்கிறேன். எப்படி தளபதியாரை? என் தங்கைக்கும் இளவரசருக்கும் திருமண ஏற்பாடு செய்து தங்களுடைய தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். அதிகமா பொங்காத, அடுத்தது சீவத்து உனக்கு தான். என்ன சொல்ற அப்பா சொல்லுவார். தளபதியாரே, நீதிமன்றத்தில் தங்களுடைய தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். அதற்கு நான் உன்னை வர வைத்திருக்கிறேன். புரியவில்லையே விளக்கம். மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு எப்படிடா திருமணம்? முதல்ல உனக்கு தான் திருமணம். என்ன சரசரன்னு பேசின வசனம் வள வள நாக்கு வழுக்குது. நான் யார்? நான் ஒரு நாட்டின் இளவரசன். உண்மை. இதை கேட்டு ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் பஸ் ஸ்டாண்ட் போகணும், பஸ் ஏறி போகணும். அவ்வளவு ஒரு நாட்டு இளவரசாக இருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு வாரம் ஆகலாம், இல்ல ஒரு மாதம் ஆகலாம், ஏன் ஒரு வருடம் கூட கிடைக்கலாம். ஆகையினால் தந்தை தீர்ப்பு கூடாது. வாழ்க வாழ்க, நலமோடு இருக்க வேண்டும். முன்னூறு நாள் சுமந்து முற்றுமுறை நிலா போல் பெற்றெடுத்து முளை பால் விட்டு தங்க தொட்டில் ஏட்டு சீராட்டி தாராட்டி ஈயன்பு தீண்ட வண்ணம் என்ப முகத்தோடு வளர்த்த இந்த அண்ணன் இருக்கிறேன். கவலைப்படாதம்மா. இருந்த ஒரு தங்கச்சியும் கூட்டி வச்சுட்டான். நடந்த திருமணம் இருவருக்கு முதலில் ஏற்பாடு செய்து என்ன பண்ணீங்க? இது என்ன கோவப்படுற? இதுதான் மாமியார் என்று முறுக்கு. ஆமா, போய் நெருக்கு போ. வணக்கம் மாமா. அரண்மனைக்கு வழித்தே மல்லி உனக்கு ஒரு வார்த்தை கேடா போய் என் முகத்தை விழிக்காது. என்ன போறீங்க? வேதனை, அவமானம், பெருத்த அவமானம். ஊதியம் வாங்கக்கூடிய தளபதியார்
போயும் போயும் இவருடைய தங்கை என் தம்பிக்கு மனைவியா? ஐயா விதியை வெல்வதற்கு விண்ணவரால முடியாதுன்னுவாங்க. ஏதோ விதியின் வச தளபதியார் தானே, அரண்மனையில் இருக்கக்கூடிய வீர திருமகன் தானே. உன் தம்பியாவது பரவாயில்ல, தளபதியா தங்கச்ச கை பிடிச்சான். ஒரு சில ஜென்மங்கள் எந்த குப்பியை கிளர்ந்துன்னு போக தெரியும். ஏன் அதெல்லாம் இப்ப தளபதியாரே மன்னா நானே போகிறேன். அந்த கருத்த முகமுடி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அவனுக்கு சரியான தண்டனை நானே தருகிறேன். முடியும். ஏன் இச்சபையில இப்பேற்பட்ட மனவருத்தம் உங்கள் உள்ளத்தை துவட்டி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் நான் ஒரு மிருகப்பு இருப்பதைய சபையில் மறந்து விட்டீங்களா? ஆன இடங்கள் புறப்படுகிறேன். அந்த கருத்த மகனுடைய எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தரவை இழுத்து வந்து தங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். உண்மைதான் மகனே, நீ இருப்பதை மறந்து போய்விட்டேன். கூடாது, புறப்பட வேண்டும். கருத்த முகமுடியோடு நாடு திரும்ப வேண்டும். பிடியடா வாளை. அரடாம் வாயடக்கம் தேவை. தளபதியாரே, இளவரசே, நான் தேடப் போகிறேன். அதை விரைவாக கொண்டு வந்து விடுவேன். நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்க. வெற்றி உனதே. நலமுடன் திரும்பவும். சந்தோஷமா நினைச்சுக்கிறேன். நம்ம 2 பேர் தான். ஆமா.